ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டு வந்து எத்தனை மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் செக்இன்லாம் பண்ணிவிட்டு ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் படுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி போல் எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஈஃபில் டவருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு ஈஃபில் டவர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். இப்போ ஈஃபில் டவர் கிட்ட நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு எங்கேயாவது வந்துட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு போய் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்களோட வந்துட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாரிஸில் கார் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயே வந்துட்டு இதெல்லாம் கேமராலாம் அங்கே இருக்கும். நமக்கு வந்துட்டு ஜெர்மனியில் தான் தெரியும் எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதுதான் ஃப்ரான்ஸில் ஓடுற ட்ராமு. காசல் ட்ராம் இதோட நல்லாயிருக்கும். நீங்கள் தான் சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறது? உங்களுக்கு எந்த ட்ராம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த ட்ராமா எனக்கு காசல் தான். நம்ம இருக்கிற சிட்டியில் தான் நல்லாயிருக்கும். ட்ராம் பார்க்க அழகாக இருக்கும். மற்ற எல்லா சிட்டிலையும் வந்துட்டு ஆமாம், மற்ற எல்லா சிட்டிலையும் வந்துட்டு பழசாக இருக்கும். இதில் வந்துட்டு அதுவும் இந்த சுவிட்சர்லாண்ட் அன்னைக்கெலாம் பார்த்தப்ப ஹிட்லர் காலத்தோடைய ட்ராம் மாதிரி இருந்துச்சு. காசில் வந்துட்டு அதுவும் மெயின் இது ப்ரொடக்ஷனும் அந்த மாதிரி இருக்குல்ல, நல்லாயிருக்கும். பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். காசில் இருக்குது அந்த ப்ளூ கலர் பார்த்தோன்னே நல்லா புதுசாக இருக்கும். ஏதோ இது மாதிரி இருக்குது, மெட்ரோ மாதிரி இருக்கு. பாரம்மா என்ன யூனிவர்சிட்டின்னு தெரியல. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடக்குங்க, நக்கல் அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நமக்கு வந்து. ஃப்ரான்ஸில் வந்து எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நான் 2001 நான் இங்கே வந்திருந்தப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்தோம். நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டுனால தான் நான் இங்கே ஜெர்மனிக்கே வந்தேன். நானும் அவனும் 2001 இங்கே வந்திருந்தப்போ வெளியில் போயிருந்தோம். வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு போயிருந்தப்போ இங்கே பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. இங்கே வந்து முன்னாடியே வந்து செட்டில் ஆனவங்க, அவங்களோட காரில் போயிருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு இங்கேருந்து அவங்க வந்து எப்படின்னா சரியாக செக் பண்ணலை, எவ்வளோ டீசல் இருக்குது எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு பார்க்காம வெளியில் போய் அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு எங்களுக்கு வண்டியில் வந்து டீசல் பெட்ரோல் இல்லாமல் கடைசியில் அங்கே ஒரு 4-5 பேர் அந்த காரை தள்ளி பெட்ரோல் பங்க் வரைக்கும் உருட்டி அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது மறக்கவே முடியாது. ஏதோ ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேணா கூகுள் பண்ணி சொல்கிறேன் என்ன சர்ச்சு. கடைசியில் என்ன இங்கேயும் வந்து ஜெர்மனி மாதிரி ஓட்ட வச்சுட்டாங்க. சர்வபுடுன்னு கொஞ்ச நேரம் வந்துட்டு பயந்து ஓட்டினேன். இப்போ பார்த்தா சல்லுபுடுன்னு ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறந்து போகுது. இல்லை பிளிட்ஸர் வந்துருச்சுன்னா ஏதோ ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காததான் ஃபைன் கட்டுற நீ தானே நீ இருக்க. அப்புறம் என்ன அப்பெல்லாம் போய் சொல்கிறாங்க. அது எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா இந்த உலகத்தில் இவ்வளோ ஃபைன் அவனும் கட்டிருக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியும். ஷெஃபின் நீ இருக்கும்போது நான் ஓட்டுறாங்க. அதெல்லாம் நான் அடிமை. நீங்கள் ஷெஃபின்னு சொல்லலாம். ஓ, அடிமையை பற்றி பேசுகிறாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. Wow.
பார்த்தோன்னே எப்படி ஒரு செம்மையாக இருக்குல்ல ஒரு ஃபீலிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்துட்டு ஈஃபில் டவர் வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இது வந்து எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் வந்திருப்பேன். ஆனால் வந்துட்டு 20th ஆனிவர்சரிக்கு வந்து வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் 20th ஆனிவர்சரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு, அது வேறு விஷயம். பாருங்கள் எப்படி வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோரில் போகலாம். இல்லை இங்கேருந்து பார்த்தா அங்கே இந்த போனால் தான் தெரியும். வேணா அவங்க போவோம் ஃபஸ்ட்டு, உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போகிறதுக்கே வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பேக்லலாம் என்ன வச்சுருக்கோம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்துட்டு போகலாம், டாப் போகலாம். டாப் கியரில் போயிட்டு போயிடலாம். யாரும் வராந்தா சொல்லுங்கள், வாங்க ஜெர்மனிக்கு வாங்க. ஜெர்மனிக்கு வந்தால் நான் உங்களை வந்து யூரோப்பில் எங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன். பாருங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் விடாம எப்படி வந்து அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்க. இப்போ தான் பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கூட இவ்வளோ சுறுசுறுப்பாக நான் வந்து நிஜமாலுமே சொல்கிறேன். டூர் வரையிலலாம் என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஹஸ்பண்டை பார்ப்பேன்ப்பா இவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு இதுவாக ஒரு செகண்ட் விடாமல் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பார்ப்போம்மா அதை பார்ப்போம்மா. ஆனவன் டூருக்காகவே படைச்சி விட்ட ஒரு எக்ஸ்ட்ரா படைப்பு. வளர்ச்சி இருக்கா, வெக்கமாக இருக்குது எனக்கு. இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தெரிய வேணாம். நீங்கள் எவ்வளோ சுருதி யாரும் நம்ப மாட்டாங்க இல்லைங்க. அதனால அப்படியே ரெக்கார்ட் பண்ணி என் ஹஸ்பண்ட் வெக்கப்பட்டு நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். வேறு ப்ரைஸ் பாருங்கள். சொல்லு ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 36.10. இதே 24 வயசாக இருந்தால் 18-20 ஹாஃப் ப்ரைஸ் தான். 24 வயசுக்குள்ளே இருந்தால் பேபிக்கு ஃப்ரீ. சரி, என்ன இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறேன்? நீங்கள் தான் கூப்பிட்டு போகிறீங்க. நான் வந்து அதே எனக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு. ஆட்டு மந்த பின்னாடி வர்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு. ஹேண்டிகேப்டு 590. ஆனால் வந்து 4லேருந்து 11 வயசு தான் நினைக்கிறேன். இதுதான் கிராஸ் செக்ஷனல் வியூ. ஈஃபில் டவரோட கிராஸ் செக்ஷனல் வியூ. Ja, aber was willst du machen? Du kannst ja auch laufen, du kannst ja auch brechen. Entweder sprichst du mit dem Sprung in Sicherheit. ஸோ இன்னும் க்யூ போயிட்டே தான் இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி.
1 2 3 4 லைன் இருக்குது. நடந்து கால்லாம் வலிச்சு போச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு. டாப்புக்கு எடுத்திருக்கோம். எவ்வளோ அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 36 யூரோ 10 சென்ட்டு. பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க ஈஃபில் டவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா, இல்லை மண்ணடியில் வந்துட்டு அந்த ஸ்டீல் கடைலாம் இருக்குமே, இரும்பு கடைலாம் இருக்குமே, அந்த மாதிரி இருக்கா? ஆனால் எல்லாருமே ஒரு தடவை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். மஸ்ட் விசிட் பிளேஸ் இது. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட வந்து பார்த்து பர்சனலாக வந்து உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தி சிட்டி ஆஃப் லவ், சிம்பிள் ஆஃப் லவ். ஹலோ, இன்ஜினியர் தான் சரியா படிக்காத நல்லா கட்டுவார், படிச்ச இன்ஜினியர்லாம் நல்லா கட்ட மாட்டாரு. ஸோ ஈஃபில் டவரில் வந்துட்டு இப்போ டாப் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோரும் போகலாம், டாப்பும் போகலாம். நாங்கள் வந்து எடுத்தது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் எடுக்கலை, நாங்கள் டாப் தான் எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், அப்படியே பார்த்துட்டே வாங்க, என்னோட சேர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அப்படியே இந்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். Ich glaube, das ist heute, denke ich, oder? Doch, das ist heute, ja. Nein, ist heute. இங்கே பாருங்க எப்படி இருக்கு இந்த வே, பார்த்தீங்களா? பாருங்க இந்த வியூலாம் பாருங்க. மக்கள் எங்கே பாருங்க, இந்த க்ரூஸ் ஸ்பாட்லாம் இருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் வந்து க்ரூஸ் ஸ்பாட்டு போவோம். க்ரூஸ் ஸ்பாட் வித் டின்னர் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய அனிவர்சரிக்காக. என்னுடைய இல்லை, எங்களுடைய, சாரி, பக்கத்தில் ஒய்ஃப் வந்து அடிக்க போகுது. உண்மைதானே? வா இந்த சைடு மேம், அந்த 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 சைடு வா. ஓ வா 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 வா. மைமன், நம்ம அங்கே தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நடந்து வந்தோம் நம்ம. நாங்கள் பார்க் பண்ணது இங்கே தான், கார் இங்கே தான் பார்க் பண்ணது, இந்த இடத்துல தான் பார்க் பண்ணோம். இந்த இடத்துல வந்து வேலை நடந்துட்டு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க் பண்ணிவிட்டு கார் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே நடந்து இங்கே வந்தோம். பக்கத்தில் தான் கார் பார்க் பண்ணியிருக்கு. சரி வா, வே டு டாப். Oh my gosh, look at that view. வா மைமன். இந்த சைடு வந்துட்டு பில்டிங்காக தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரூஸ் ஸ்பாட் இதெல்லாம் போகிறது வந்துட்டு ரிவர்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சைடு பாருங்கள், காஃபெட்டேரியா, காஃபே, டாய்லெட்டு. வெல்கம் டு டாப் விசிட்.
Nora, the green field where everyone's sitting. The whole group come here. I'm not fans either. Let's figure out what it Afraid to lift your feet? Come on, I don't know why. Oh my gosh, don't. My mom would not do that. My mom would literally never do that. Especially she hates like heights. ஸோ இங்கே பாருங்கள் டைம் செகண்ட்ஸ் இவ்வளோ போட்டு இருக்கு. 63 செகண்டு இங்கே 100. இந்த வியூ தான் சொன்னேன். இந்த வியூ பாருங்கள், குரூஸ் இதெல்லாம் இருக்கும். It's only a one way down. There's no stairs. No, it's higher than that. Oh my god, Mom. My ears just popped. You're okay. My ears popped too. காது அடிக்குது. ம் ம் எப்படி எல்லாம் பிளேஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களா? எப்படி இருக்குது எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச வியூ என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து டாப்லேருந்து ஈஃபில் டவர்லேருந்து இந்த வியூ தான். இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆம்ஸ்டர்டாமும் சரி, வெனிஸும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி. பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. இன்றைக்கி நைட் இந்த மாதிரி க்ரூஸில் தான் வந்துட்டு டின்னர் சாப்பிட போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃபீஸ் ரூம், அது அவரோட பொண்ணோட குஸ்டவே ஐஃபெல் வந்து அவரோட பொண்ணோட இங்கே வந்து இருந்தாராம். அவர் பொண்ணு இது அவரோட ஆஃபீஸாம். அப்போ வந்து இங்கே ஒரு ரிசப்ஷன் மாதிரி அவங்க இது பண்ணாங்களாம். அப்போ வந்து ஒரு ஃபிசிஸ்ட்டு, அதை சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ஃபோனோகிராஃப் கொடுத்தாராம். அந்த ஃபோனோகிராஃப் தான் அதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அங்கே போட்டிருக்காங்க. ஏன் அசையாமல் கொள்ளாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க? ஸ்டாச்சுவா? இல்ல அசஞ்சாங்க, இருக்கிறவங்கலாம் ஓடிடுறாங்க. எந்திரிக்க சொல்லு. அதான் இல்லை, எல்லாரும் இங்கே இருந்து அப்படியே குதிச்சிருவாங்க. ஐயோ பேய் வந்துருச்சு, ஐயோ பேய் வந்துருச்சு. தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி. பா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு சான்ஸே இல்லை, கொடுத்து வச்சுருக்கணும். மஸ்ட் விசிட் பிளேசஸ். போன ஜென்மத்தில் வந்து புண்ணியம் நிறைய பண்ணியிருக்கனால இந்த மோட்சத்துக்கு வந்திருக்கோம். யார் யார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து பிளேஸ் வந்து எப்படி நல்லா இருக்குல்ல. யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க, ஜெர்மனிக்கு வாங்க. ஜெர்மனிக்கு வந்துட்டு என்கிட்ட வாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு ஜெர்மனிக்கு வந்துட்டு எங்கெங்கே போகணுன்னு சொல்லுங்கள். அங்கே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களை கூப்பிட்டு போகிறேன்.
நான் பண்ணுற மேக்ஸிமம் வந்து என்னுடைய தொழிலே இதுதான். எனக்கு வந்துட்டு ஊர் சுற்றுறது, டாக்ஸி தான். அதனால் ஈஸியாக வந்துட்டு நான் உங்களை எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிட்டு போவேன். ஆனால் வந்துட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி மந்த் எண்ட்லேயும் மந்த் ஃபஸ்ட்லேயும் வராதிங்க, மிட்டில் வாங்க. மிட்டில் வந்தால் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். நான் உங்களை எங்கே வேணாலும் நான் கூப்பிட்டு போவேன். நான் யூரோப்புக்குள்ளே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கூப்பிட்டு போவேன். இவ்வளோ கூட்டத்துலேயும் இவ்வளோ பேர் வந்திருக்க இடத்துலையும் வந்துட்டு டாய்லெட்டை வச்சுட்டு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு ஷம்பானியன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஃப்ரீயாலாம் கிடையாது, காசு தான். இங்கே வந்துட்டு யூரோப்பியன்ஸ்க்கு வந்துட்டு ஷம்பானியன் குடிக்கிறதுனா வந்துட்டு ரொம்ப இஷ்டம். இவங்களுக்கு வந்துட்டு ரொமான்டிக்னாலே இவங்க ஷம்பானியன் அந்த மாதிரி தான். நமக்கு ரொமான்டிக்னா பாருங்கள், நமக்கு வந்து வெறும் ப்ரெட்டு நமக்கு வந்து சோறு முக்கியம்ப்பா. எதாக இருந்தாலும் சரி, நமக்கு ஷம்பானியன்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆனால் யூரோப்பியன்ஸ் வந்துட்டு ஷம்பானியன் தான் ரொமான்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி இது வந்துட்டு கட்டியிருக்காங்க, என்ன மாதிரி வந்து திறக்க முடியாது. நோ 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 பயப்பில்லை, ஏதாவது சொல்லுவானுங்க இல்லை, அப்புறம் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கணும். முன்னாடி வந்து வந்திருந்தப்ப வந்துட்டு மரம் அப்பயும் வந்துட்டு நாங்கள் மேலே வந்தோம், ஈஃபில் டவர் மேலே வந்திருந்தோம். அந்த டைம் வந்திருந்தப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து எங்கேயோ இறக்கி விட்டாங்க. மெட்ரோ இங்கே தான், இந்த சைடு தான் இருக்கும். மெட்ரோவில் இறங்கி அப்படியே இங்கேருந்து நடந்து வந்து இங்கே வந்துட்டு இந்த சைடாக வந்து இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நிறையா வந்து உங்களோட யூடியூபரு இல்லாட்டி நிறையா பேர் வந்துன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஈஃபில் டவரை கவர் பண்ணி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இந்த பிளேஸ்லேருந்து ஈஃபில் டவர் வந்து எடுத்தால் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். நாங்களும் இன்றைக்கி ஈவினிங் எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்கோம். நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி தான் நாங்கள் இங்கேருந்து இறங்கி இப்படியே நாங்கள் நடந்து வந்தோம் லாஸ்ட் டைம் வந்துருந்தப்போ. இன்றைக்கி வெதர் வந்துட்டு மழை கிடையாது. இன்றைக்கி நல்ல வேளை நேற்று வந்து ஜெர்மனிலேருந்து நாங்கள் வரும்போது மழையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே வந்தோம். பரவாயில்ல, மழைலாம் கிடையாது. ஆனால் வந்துட்டு வெயில் கிடையாது. வெயில் இல்லாமல் வந்து கொஞ்சம் காற்றும் குளிரும் அடிச்சிட்ருக்கு. ஆனால் பரவாயில்ல, மழை வராத வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். முத்துரா ஒரு அனுப்பிச்சு சொல்லு. ஸோ நான் சொன்ன ஷம்பானியன் வந்து இங்கே தான் இருக்குது. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2 ஷம்பானியன் வந்துட்டு 2 ஷம்பானியா ப்ளஸ் காவியர் 78 யூரோ தான். ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 2 glasses ஆஃப் ஷம்பானியன் ப்ளஸ் காவியர் ஜஸ்ட் 78 யூரோ. ரொம்ப சீப்பாக இருக்குது. உனக்கு வேணுமா? ஓகே. இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டண்ட்டு. குளிரில் வந்துட்டு வளர்றேன். ஸோ இதான் பாருங்கள், இதான் பயங்கர ஃபேமஸான இது ஷம்பானியன் மோயட் சாண்டன். இங்கேருந்து வந்து இந்த சைட்லேருந்து கேர்ல் வந்து 422 கிலோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி பெர்லின் வந்து 882 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஸோ நம்ம இந்தியா போய் நம்ம தேடி பார்ப்போம் எங்கே இருக்குது இந்தியா. ஸோ இங்கேருந்து வந்து நியூ டெல்லி வந்து 6570 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்ரா வந்து 6761 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இஸ்லாமாபாத் வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து 5921 கிலோமீட்டர். காபூல் வந்து 5587. சிங்கப்பூர் வந்து 10741 கிலோமீட்டர். குலாலம்பூர் வந்து 10432. எங்கே இருக்குது புர்ஜ் கலீஃபா? ஓகே. எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான கண்ட்ரி
புர்ஜ் இது துபாய். அங்கே வந்து புர்ஜ் கலிஃபா வந்து 5252 கிலோமீட்ரு, அபுதாபி வந்து 5249 கிலோமீட்ரு. ஸோ வெனிஸ் வந்து 847 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இங்கேருந்து. பாரிஸ் வந்து ஜஸ்ட் ஓன்லி 5 கிலோமீட்டர் பாரிஸ் இங்கேருந்து. மாலை 4:37 சாப்பாடு நேரம். சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். பிக் பாஸ். ஹலோ மக்களே, வந்துட்டு ஈஃபில் டவர்லேருந்து இறங்கி செம்ம பசிச்சுட்டு சரி ஓகே ஃபுட் மார்க்கெட் மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க, அங்கே வந்தோம். சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா இருந்துச்சு. காலையில் சாப்பிட்டது அந்த வந்து பேக்கரியில் சாப்பிட்டது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதே வந்து நெஞ்சில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் சரி சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் சோறு மாதிரியே தான் இருக்குது. சிக்கனு ப்ளஸ்ஸு கணவாய். பாருங்கள் என்ன எப்படி இதாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஸ்வீட் பயங்கர இதாக இருக்குது. சாப்பிட வேற கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணலாம். யா பைஜான், ஐ வாண்ட் டு ட்ரை. யா தேங்க் யூ வெரி மச். வாட் இஸ் திஸ்? This one is that's his nougat. This one almond, pistache, hazelnut. The classic. How much per The slice. The kilo is 180. The kilo is a big piece. So you choose your slice and this by weight. Okay. And if you want to try another flavor, you can. Thank you very much. Thank you. My friend. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஃபுட் மார்க்கெட்டு. அப்புறம் வந்துட்டு சாக்லேட் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு திகட்டுதுப்பா, பயங்கரமாக தேட்டுது. பயங்கர எல்லாத்துலேயும் வந்து ஜீனியை தூக்கி அள்ளி போட்டிருக்காங்க. ஒரே பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு பாசி ஊசிலாம் வேறு வைக்கிறாங்க. மைமன் நூடுல் இது பார்ப்போமா? உருளைக்கிழங்கு இது, ஸ்பெக் இது. இது தான் அந்த வந்துட்டு ஃபுட்டி பிரபு வந்து வாங்கி சாப்பிட்டான். அந்த நம்மளுடைய அவர் பேர் என்ன, நம்மளுடைய ரோல் மாடலு. இதுவும் தான் வாங்கி சாப்பிட்டாரு. வாங்கி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இது? நல்லா இருக்கா க்ரூஸு? இன்றைக்கி 8 மணிக்கு போல் நாங்கள் வந்துட்டு போகிறோம். லைவ் மியூசிக்கு டின்னர். இது 2005 வந்திருந்தப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது. எனக்கு சாப்பிட்ட இடம் ஞாபகம் இருக்குது. என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க என்ன சாப்பிட்டோம், மான்கறியா? அது எனக்கு தெரியல, மறந்துட்டேன். நான் சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படியே நான் பாருங்கள் ஈஃபில் டவர் எப்படி இருக்கு. பாரிஸின் அழகை பாருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்.
எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கு. After Portugal, Brazil, who's next? 6 euro for Morocco! మేము పత్తిర గుర్తు విరాట్ కోహ్లీ ఉంటుంది. Morocco! Who's next? நம்ம பாரதி ராஜா மாதிரி வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கான் பாரு. பொண்ணு செம்ம ஹைட்டாக இருக்குது. ஹீல்ஸ் இல்லை ஹைட் மாதிரி தான் தெரியுது. குட் ஹவுஸ். அது புரியாது, அதான் இப்போ நான் யோசித்தேன் அதுக்கு ஜெர்மன் தெரியாது அப்படின்னு. எங்கள் மாப்பிள்ளையை காணா ஓடி போயிட்டாரா? ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்குது, அதான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். திருட்டுத்தனமாக படம் முடிச்சுட்டு இருக்கோம். இந்த தண்ணியை சுற்றி சுற்றி எடுத்தாலும் வந்துட்டு போர் அடிக்காது. சம்பானினா நம்ம அடிக்கலாம் அதில். போட்டு ஓட்டுறது கற்றுக்கணும், அதுக்கு இது இருக்குல்ல. இதெல்லாம் பூட்டு போட்டு எல்லாம் வந்து காற்றுனால் லாக் பண்ணிட்டு தண்ணியில் வந்துட்டு சாவி தூங்கி போட்டாங்க. நீ ஃபுல்லாக சுற்றி சுற்றி விட்டுட்டு வரணும். சுற்றி சுற்றி வந்து பார்த்தது எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, முன்னாடி பின்னாடி சைடு. இது வரைக்கும் பாரிஸ் வந்து 7-8 தடவை வந்திருப்போம். நான் வந்திருக்கேன், என் ஒய்ஃபு 4 தடவை வந்திருப்பாங்க.